வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்த CA தேர்வு தேதி மாற்றம். தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் நடவடிக்கை. நாடு முழுவதும் இன்று இந்திய அரசியல் சாசன தினம் கொண்டாட்டம். உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரை. அதானிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு. CBI சிறப்பு புலனாய்வு குழு அல்லது அமலாக்கத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வழக்கறிஞர் ML ரவி கோரிக்கை. சென்னையில் 3 இடங்களில் CBI அதிரடி சோதனை. ராயப்பேட்டை, மந்தைவெளி, அயப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் திடீர் ரெய்டால் பரபரப்பு. கானா பாடகி இசைவாணி மீது தவறு இருப்பின் சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு உறுதி. எந்த மதத்தினரையும் வேற்று மதத்தினர் புண்படுத்தக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் திட்டவட்டம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 12 மணி நேரத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. ரெட் அலர்ட் எதிரொலியாக நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் விரைவு. மாவட்டங்களில் மீட்பு நிவாரணப் பணிகளை மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து கண்காணித்திட மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் நியமனம். மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 2 மாவட்டங்களில் நாளை அதிகனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, விழுப்புரம் ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை முதல் 3 நாட்கள் சென்னையில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை. 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கும் என்றும் அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கை தொடர்பான புகார்களை TN அலர்ட் செயலி மூலமாக பொதுமக்கள் தெரிவிக்கலாம். கர்ப்பிணிகள், முதியோர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் கவனமுடன் இருக்கும்படி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட். புதுச்சேரியில் வரும் 28ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 4 தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆழ்கடல் பகுதிக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்ப வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவுறுத்தல். மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களில் பரவலாக மழை. நாகை மாவட்டத்தில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எதிரொலி. அரக்கோணத்தில் இருந்து காரைக்கால் விரைந்தது தேசிய பேரிடர் மீட்பு படை. ஹைதராபாத்தில் இருந்து மதுரை வந்த விமானம் வானிலேயே வட்டமடித்ததால் பரபரப்பு. மோசமான வானிலையால் வட்டமடித்த விமானம் பத்திரமாக தரையிறக்கம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்தது. கிராம் ஒன்றுக்கு 7080 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 56,640 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அமைச்சர் KN நேரு அனுமதி. காய்ச்சல் மற்றும் தொண்டை வலி காரணமாக அனுமதி என தகவல். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் நலமுடன் உள்ளார் என்று சென்னை அப்போலோ நிர்வாகம் தகவல். அசிடிட்டி பிரச்சினை காரணமாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் விளக்கம். மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க வேதாந்தா குழுமத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கிய விவகாரம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனம். டாஸ்மாக் கடைகளுக்கே நேரில் சென்று பணத்தை வங்கிகள் வசூல் செய்து கொள்ளும் திட்டம். விருப்பமுள்ள வங்கிகள் விண்ணப்பிக்க தமிழ்நாடு அரசு அழைப்பு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டங்களை அறிவிக்க தமிழ்நாடு அரசிடம் இருந்து எந்த ஒரு பரிந்துரையும் பெறவில்லை. மக்களவையில் மயிலாடுதுறை காங்கிரஸ் MP சுதா எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் பதில். முதலமைச்சரை தரக்குறைவாக பேசுவதை அன்புமணி நிறுத்திக் கொள்ள வேண்டும். தேர்தல் வரும்போதுதான் ராமதாசுக்கு வன்னிய மக்கள் குறித்த அக்கறை வரும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் சாடல். எந்த விதத்திலும் குறைத்து பேசிவிடவில்லை, ஒன்றும் தவறாக பேசிவிடவில்லை. டாக்டர் ராமதாஸ் தான் யாரையும் எழுத்தறிந்து பேசுவது வழக்கம். எனவே எங்கள் முதல்வர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு மக்கள் பணி இருக்கிறது, நாங்கள் அந்த பணியை பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே அன்புமணி அவர்கள் இதுபோன்று பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் வேலை இல்லை என்று பேசும் முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு தான் வேலை இல்லை. வேலையில்லாமல் அறிக்கை விடும் ராமதாசுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று முதலமைச்சர் கூறியதற்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பதிலடி. அவர் யாருக்குமே வேலை இல்லைன்றாரு. ஏன்னா அவருக்கே வேலை இல்லையா? அவருக்கே வேலை இல்லையா? அவருக்கு என்னன்னா ஆணவத்தின் உச்சியில போயிட்டாரு. சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஜெயிச்ச உடனே அவர் கருத்து மோதல் இருந்தால் அங்கு ஜனநாயகம் உள்ளது என்று அர்த்தம். அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் தொடரும் சலசலப்பு குறித்து RB உதயகுமார் பதில். அப்ப நீங்க எல்லாரும் வந்தவங்க எல்லாம் யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் நாங்க சொல்றதான் கேட்டு போகணும், அப்படி இல்லை. இங்க ஜனநாயகம் ததும்புகிறது. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஜனநாயக மாண்பை காப்பாளராக இருக்கிறார். 82 மாவட்டங்கள்ல ஒரு கருத்தை இப்ப நான் மெதுவா பேசுறேன், ஆனா என் முகம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சில பேர் சென்னை கோயம்பேடு சந்தையில் பூண்டு கிலோ 450 ரூபாய் வரை விற்பனை. சில்லறை வியாபாரத்தில் கிலோ 550 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் வேதனை. சபரிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. பம்பை, நிலக்கல் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நான்கு நாட்கள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை தமிழ்நாடு வருகை. உதகை, திருவாரூர் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். திரௌபதி முர்மு வருகையையொட்டி குன்னூர் ராணுவ முகாமில் பலத்த பாதுகாப்பு. துப்பாக்கி ஏந்திய போலீசார் சுழற்சி முறையில் கண்காணிப்பு. கேரள மாநிலம் திருச்சூரில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது லாரி ஏறியதில் 5 தமிழர்கள் பலி. கட்டுமான பணிக்கு சென்ற நிலையில் பறிபோன உயிர்கள். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் சந்திப்பு.
கூட்டுறவுத்துறை தொடர்பான கோரிக்கை மனுவையும் அமித்ஷாவிடம் வழங்கினார். கூடைப்பந்து வரலாற்றில் புதிய சரித்திரம் படைத்த இந்திய அணி 27 ஆண்டுகளுக்கு பிறகு கஜகஸ்தான் அணியை வீழ்த்தி வரலாற்று சாதனை. AR ரகுமானை மனதளவில் தனது தந்தையாக ஸ்வீகரித்துக் கொண்டிருப்பதாக கிட்டார் இசைக்கலைஞர் மோகினி டே விளக்கம். தன்னுடைய சூழல் இப்படி இருக்கையில் எப்படி தவறாக பேச பலருக்கு மனம் வருகிறது என்று தெரியவில்லை என்றும் வேதனை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.